வணக்கம். முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, கல்பாசி, ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, காரத்துக்காக ஒரு 7லேருந்து 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாமே ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு இப்போ ரெடி பண்ணுறதுக்காக வறுக்கிறேன். கொஞ்சமாக பண்ணணும் குழம்பு அப்படின்னா பொருள் எல்லாமே பாதியாக குறைச்சிக்கோங்க. இதில் ஒரு 2 தேங்காய் சீல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் கசகசா, குழம்புக்கு திக்னஸையும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிட்டோம், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதோடைய பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். குழம்பு கம்மியாக பண்ணும்போது ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வேகட்டும். தக்காளி குழஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 2லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கும் பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சுற்றி கீறி போட்டாலும் சரி, இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி போட்டாலும் சரி, கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா குழம்ப கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதோடைய காரெல்லாம் நல்லா முட்டையில் ஏறி இருக்கும். இந்த குழம்பு சாதத்தோடையும் நல்லா ஒத்து போகும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த குழம்பை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.